நான் இங்கே வந்தவொடனே ரொம்ப நிறைய பேச போகிறேன்னு யாரும் நினச்சிடாதீங்க. அவர் எங்கள் ஃபேமிலியில் ஒருத்தர். நான் வேற ஒரு இடத்துல இருந்தேன். மார்னிங் ஃபோன் பண்ணி கேட்டார், ஓகே வர அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அவ்வளோதான் விஜய் ஆண்டனி. ஃபஸ்ட்டு என்னோட கணவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சுக்கரன் படத்தில். அப்போ வேற பேர் வச்சுட்டு உள்ள வந்தாரு. அப்போ என் கணவர் தான் விஜய் ஆண்டனின்னு பேர் வச்சாரு. உங்களோட பேர் என்னன்னு கேட்டிருக்காரு. ஒரு ராஜா அதோட சேர்த்து ஒரு நேம் சொல்லியிருக்காரு. என்ன நேம் விஜய்? அல்ல சார் கேட்டது இந்த நேம் சொன்னோடனே அவர் விஜய் ஆண்டனின்னு வச்சுட்டாரு. அவரு ரொம்ப ராசியானவர், உங்களுக்கே எல்லாருக்கும் தெரியும். என் கணவர் எவ்வளவு ராசியானவர்னு. இவரு ராசியா தானே இருக்காரு, அவருக்கு என்ன குறைச்சல்? 25 படம் முடிச்சுட்டு 25வது படம் 25th மூவின்னு சொன்னாங்க. 2005 அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. மியூசிக் டைரக்டரா நல்லா வந்துட்டு இருந்தாரு. திடீர்னு அவருக்கு நடிக்கணும்னு ஆசை அவர் செலக்ட் பண்ற ஸ்டோரிஸ் நான் எல்லா மூவிஸும் பார்த்துருக்கேன். ஃபர்ஸ்ட் மூவி நான் வெளிச்சேரி என்ன மால் அது ஃபீனிக்ஸ் மால்ல பார்த்தேன். அவரோட செலக்ட் பண்ற சப்ஜெக்ட் அவரோட புதுசா இருக்கும். எனக்கு என்னமோ ரொம்ப வித்தியாசமா இருக்கும். வித்தியாசமான மனிதர். நிச்சயமா இன்னும் பெரிய இடத்துக்கு வரணும். ஆல்ரெடி ஒரு நல்ல இடத்துல இருக்காரு, கடவுள் கிருபையில. இன்னும் பெரிய இடத்துக்கு வரணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 25வது படம் விஜய் ஆண்டனி சார்து. அண்ட் கிட்டத்தட்ட நாங்களே மட்டும் 4 படத்துல அவரோட டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். அது பிறகு அவரோட சேர்ந்து இன்னும் நான் 3 படம், கிட்டத்தட்ட 7 படங்கள்ல நான் டிராவல் பண்ணியிருக்கேன் இந்த 25 படங்கள்ல. அதை நினைக்கும் போதே சந்தோஷமா இருக்கு. அண்ட் இன்னும் பல படங்கள்ல பயணிப்போம் நம்ம. அண்ட் நான் பல மேடைகள்ல சொன்னதுதான். ஏஆர் முருகதாஸ் சார் சமீபத்துல ஒரு பேட்டியில சொல்லியிருந்தார், விஜய் சார் ஒரு இண்டஸ்ட்ரி அப்படின்னாரு. விஜய் சார் தனி மனிதர் இல்ல, விஜய் சார் ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி தமிழ் சினிமால அப்படின்னாரு. ஏன்னா அவரை சுத்தி அவ்வளவு பெரிய ஒரு உலகமே இருக்கு. தமிழ் சினிமால அவ்வளவு பெரிய வியாபாரம் இருக்கு. உலகெங்கும் மக்கள் கொண்டாடுற ஒரு மிகப்பெரிய நடிகரா விஜய் சார் அங்க இருக்காருன்னா, விஜய் சாருடைய அப்பா எஸ்ஏசி சார் அறிமுகப்படுத்துற விஜய் ஆண்டனி சாரும் ஒரு இண்டஸ்ட்ரி தான். அவர் ஒரு குட்டி இண்டஸ்ட்ரி வச்சிருக்காரு. எப்படிப்பட்ட இண்டஸ்ட்ரினா, விஜய் சார் என்ன சொல்றது, ஒரு 500 கோடி 1000 கோடி பிசினஸ் பண்ண முடியும்னா, இவர் தனிப்பட்ட ஒரு ராஜ்யம் நடத்திட்டு இருக்காரு. அந்த ராஜ்யத்துல எனக்கு என்ன ஆச்சரியம்னா, சினிமா இன்னைக்கு மிகப்பெரிய சேலஞ்சஸ் எல்லாம் இருக்கு, மிகப்பெரிய பிரச்சனைகள் இருக்கும்போது அந்த ஒவ்வொரு பிரச்சனையும் தூசு மாதிரி தள்ளி விட்டு அடுத்தடுத்து படங்கள், அடுத்தடுத்து லான்ச் அப்படி போயிட்டே இருக்காரு. ஒவ்வொரு படத்திலும் வெற்றி மேல வெற்றி, வெற்றி மேல வெற்றி. அதுதான் இந்த சக்தி திருமகன். இந்த சக்தி எங்கிருந்து வருதுன்னே தெரியல. தூங்காம உழைச்சிட்டே இருக்காரு. நானே நினைச்சிட்டு இருப்பேன், நான் டயர்ட் ஆயிடுறேன், இந்த மனுஷன் டயர்ட் ஆக மாட்டேன்றாரு. அவர் கூட பயணிக்கும் போது சிங்கப்பூர் போறோம், நான் தூங்க ஆரம்பிச்சிட்டேன் ஃபிளைட்ல. அவர் பாட்டு உட்கார்ந்து எடிட் பண்ணிட்டு இருக்காரு. 3 மணி நேரம் 3.5 மணி நேரம் ஜேர்னில எடிட் பண்ணிட்டு, சார் ரொம்ப பிஸி சார், எடிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றாரு. என்னன்னா அடுத்த படத்தினோட எடிட் எல்லாம் பார்த்துட்டு இருக்காரா, வெரிஃபை பண்ணிட்டு இருக்காரா. நான் சொன்னேன், கொஞ்சமாவது தூங்குங்க சார் அப்படின்னா சொல்லுவாங்க. அப்துல் கலாம் அவர்கள் சொன்ன மாதிரி தான், நம்ம கனவு காணணும்ன்ற மாதிரி இவரு தூங்காமே உழைச்சிட்டே இருக்காரு. மிகப்பெரிய கனவுகளை நோக்கி ஓடிட்டே இருக்காரு. அவருடைய கனவுகள் 2026 மிகப்பெரிய கனவுகள்லாம் இருக்கு, அப்புறம் சொல்லுவோம் அதை பத்தி. அந்த கனவுகளை நோக்கி அவர் பயணிக்கிறாரு. அந்த கனவுகள் எல்லாம் நீங்க இண்டஸ்ட்ரியில பல புதுமைகளை பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. அந்த ஆசைக்காக தான் அவருடைய ஓட்டம். இன்னைக்கு காலங்காத்தால நேத்தெல்லாம் நாங்க அதை ஒரு சார்ட் அவுட் பண்ணி இன்னைக்கு காலைல அனௌன்ஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கடகடான்னு சசி சாரோட சேர்ந்து படத்தை அனௌன்ஸ் பண்ணிடுறாரு. காலங்காத்தால நூறுசாமி அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு அற்புதமான ஒரு டைட்டில். இந்த டைட்டிலே உங்களுக்கு வெற்றி கொடுத்துருச்சு சார். உங்க 2 பேருக்குமே ஒரு வெற்றி கொடுத்துருச்சு. சசி சார், பிச்சைக்காரன் படம் எவ்வளவு பெரிய வெற்றி அடைந்ததோ அதை தாண்டி ஒரு மிகப்பெரிய வெற்றி நீங்க சாருக்கு கொடுக்கணும், விஜய் ஆண்டனி சாருக்கு. அது அஜய் தேஷானுக்கும் ஒரு மிகப்பெரிய வெற்றியா மாறணும். ஏன்னா 2 பேரும் சேர்ந்து நடிக்க போற அந்த படம் எப்படி மார்கன் ஒரு பெரிய வெற்றி படமா மாறிச்சோ, அதே மாதிரி இந்த படம் அதை தாண்டி ஒரு மிகப்பெரிய வெற்றி படமா வரும் நான் நம்புறேன். சோ இப்படி நூறுசாமி, அது பிறகு லாயர், அது பிறகு பெப்பின் படம், அது பிறகு அந்த படம், இந்த படம் சொல்லும் போது நான் சொல்லுவேன், கொஞ்சம் சார் கொஞ்சம் ஸ்லோ பண்ணுங்க.
அவரை ஸ்லோ பண்ண நினைக்கிறதே நான் மட்டும்தான். ஸ்லோ பண்ணுங்க. காரணம் என்னன்னா, நம்ம கொஞ்சம் இந்த இண்டஸ்ட்ரி பார்த்து நிறைய படிச்சுட்டோம்னா, நிறைய விஷயங்களை கேள்விப்பட்டோம்னா பயப்பட ஆரம்பிச்சிருவோம். ஆனா எதை பத்தியும் படிக்காம, உண்மையிலே நான் அவர்கிட்ட கத்துக்கிற பாடம்னா, நிறைய தெரிஞ்சுக்காதீங்க. நிறைய தெரிஞ்சுட்டீங்கன்னா பயப்படுவீங்க. பயப்பட ஆரம்பிச்சா அனலைஸ் பண்ணா பயப்படுவீங்க. பயப்பட்டா எதுவுமே பண்ண முடியாது. அவர் பயப்படவே மாட்டார், எதையும் அனலைஸ் பண்ண மாட்டார், எதையும் பண்ண மாட்டார். அவருக்கு என்ன தோணுதோ அந்த படம். திடீர்னு பாக்குறாரு, ஜென்டில்மேன் ஒரு படத்தை வந்து ஓடிடில பாக்குறாரு. உடனே ஜோஷுவா கூப்பிட்டு கதை சொல்லு. கதை கேட்ட உடனே உடனே ஷூட்டிங் போலாம். 3வது மாசம் ஜோஷுவா எனக்கு கால் பண்ணி சொல்றாரு, நான் அப்பதான் ஆரம்பிச்சேன் ஜோஷுவா கிட்ட, எப்படி இருக்கு படம், அடுத்து என்ன பண்ண போறீங்கன்னா, எனக்கு கால் பண்ணி சொல்றாரு, சார் விஜயன் சார் கமிட் பண்ணிட்டார் சார் அடுத்த படம். என்னங்க இப்பதாங்க நான் பேசிட்டு இருக்கேன், அதுக்குள்ள நீங்க அடுத்த படமே கமிட் பண்ணிட்டீங்க அப்படின்னு. அந்த வேகம் தான் விஜயானி சார். ஒவ்வொரு திரைப்படமும் வெற்றி திரைப்படங்களா. மார்கன் ஒரு மிகப்பெரிய வெற்றி படம், வணிக ரீதியிலும் சரி, மக்கள் மத்தியிலும் பெரிய வெற்றி படம். சக்தி திருமகன் நிறைய ஊடகங்கள் எப்பயும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, எந்த அளவு ஒரு வியாபாரம் பண்ணிச்சு இந்த படம்னு. மிகப்பெரிய வியாபாரம். ரிலீஸ்க்கு முன்னாடியே எல்லா டெரிட்டரியும் வியாபாரமாயி, எல்லா ரைட்ஸும் வியாபாரமாயி ஒரு வெற்றிகரமான படமா அவர் ரிலீஸ் பண்றாரு. அதாவது வணிக ரீதியில வெற்றிகரமான படமா ரிலீஸ் பண்றாரு. அதே மாதிரிதான் அடுத்தடுத்த படம் லாயருக்கு ஒரு மிகப்பெரிய பிசினஸ் பண்ணோம். டெய்லி கால் ஆரம்பிச்சுன்னு ஆரம்பிப்பாரு, சார் இந்த படத்தோட அது பிசினஸ் பெருசா பண்ணலாம், எப்படி பண்ணலாம், அப்படிதான் ஆரம்பிப்பாரு. அதுக்கு நம்மளால முடிஞ்ச இன்புட்ஸ் எல்லாம் கொடுப்போம். ஆனா நான் சொல்லுவேன், கொஞ்சம் பொறுமையா போலாம், அடுத்த படத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஸ்லோ பண்ணலாம்னா, இல்ல சார் அக்டோபர் 1 சார் ஷூட்டிங் போறோம் அப்படின்ட்டாரு. அதுதான் விஜயானி சார். உங்களோட வேகம் இன்னும் பல வருடங்கள் மிக பெருசா இருக்கணும். நீங்க உருவாக்குற இந்த இண்டஸ்ட்ரி, எப்படி விஜய் சார் இண்டஸ்ட்ரி அவ்வளவு பெருசா தமிழ் சினிமாவை அவ்வளவு பெருசா டாமினேட் பண்ணிட்டு இருக்கோம், அதே மாதிரி நீங்க உருவாக்குற இந்த இண்டஸ்ட்ரியும் மிக பெருசா வளரணும். அந்த வளர்ச்சியில பல தயாரிப்பாளர்களும், பல இயக்குநர்களும், பல நடிகர்களும் பெனிஃபிட் ஆகணும். உங்க மூலமா தமிழ் சினிமால ஒரு மிகப்பெரிய ஒரு இடம் இருக்கணும்னு உங்களுக்கு வாழ்த்து சொல்றேன் சார். இந்த 25வது படம் ஒரு துவக்கம் தான். 50வது படத்தை போகும் பேசுவோம்னு ஆசைப்படுறேன். மிக்க நன்றி. தேங்க்யூ சார். சார் அவரை விட நீங்க பேசுறது வேகமா இருக்கு சார். அவரை விட நீங்க பேசுறது ஒரு சட்டி மாதிரி சரளமா போயிட்டீங்க சார். சூப்பர் எக்ஸ்பிரஸ் ஒரு விஷயம் சொல்லணும். அருண் பிரபு சார், நீங்க வந்து பல இதுக்கு இன்டர்வியூக்கு எல்லாம் வரல. நாங்க சிங்கப்பூர்லாம் போயிருந்தோம். உங்களை ஆராதிக்கிற ஒரு நடிகர் யாரும் பாத்தீங்கன்னா அது விஜயனி சார். சார் உண்மையிலே வந்து இப்படி ஒரு நடிகர் உங்களை ஆராதிப்பாரா, வெளி உலகத்துல யாரும் ஆராய்ப்பாங்க தெரியாது. எல்லா இடத்துலயும் நான் அவர் கூட தனியா போகும்போது நான் சொன்னேன், சார் எங்க சார் அருண் பிரபு சார் வரல, ஹைதராபாத் வரலன்னு கேட்கிறேன். சார் அவர் ரொம்ப ஷைட்டா இருக்காரு, வரமாட்டேன்றாரு, எடிட்டிங்ல பிஸியா இருக்காரு, போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல பிஸியா இருக்காரு. அங்க உங்களுக்கு காம்பன்சேட் பண்ணி அவர் பேசுறதெல்லாம் நான் கேட்கும்போது நானும் நினைப்பேன், நம்ம அந்த மாதிரி பேசுறது இல்ல, நிறைய டைரக்டர்ஸ் இந்த மாதிரி நம்ம கொண்டாடுறது இல்ல நினைச்சிருக்கேன். உங்களை கொண்டாடி ஒவ்வொரு ஈவெண்ட்லயுமே நீங்க இல்லாத ஒரு குறைய உங்களை கொண்டாடி உங்களை ஒரு மிகப்பெரிய இயக்குனரா அவர் சொல்லுவார் சார். இந்தியன் சினிமால மிகப்பெரிய உச்சமான ஒரு டைரக்டர் அருண் பிரபு, தமிழ் சினிமாவுடைய ஒரு மிகப்பெரிய டாப் 5 டைரக்டர்னா அதுல அருண் பிரபு அப்படின்னு அவர் பெருமையா நினைக்கிற மாதிரி ஒரு படத்தை நீங்க கொடுத்திருக்கீங்க. உங்களுக்கு வாழ்த்துக்கள். அண்ட் இங்க வந்திருக்கிற ஹீரோயின்ஸ்க்கும் வாழ்த்துக்கள். கண்ணன் சார், இந்த படத்துல ஒரு நல்ல ரோல் உங்களுக்கு, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. உங்களை நாங்க எப்பவுமே காதலரா பார்த்திருக்கோம், ஒரு தீவிரமான காதலரா. மீண்டும் தமிழ் சினிமால உங்களை பார்க்கறது சந்தோஷமா இருக்கு. செல்முருகன் சார், இந்த படத்துல ஒரு த்ரூ அவுட் ஒரு ரோல், நல்ல ஒரு ரோல் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கும் வாழ்த்துக்கள். அண்ட் படமாவே ஒரு சூப்பரான படம். நான் படம் பார்த்துட்டு சொல்றேன், ஒரு கம்ப்ளீட் என்டர்டெய்னரா. அருண் பிரபு சாருக்கு ஒரு நெக்ஸ்ட் லெவல் படம் நான் சொல்வேன். ஆனா அவர் சொல்ற அளவு நான் சொல்ல முடியாது, ஏன்னா அவர் சொல்லலாம், நான் சொல்லுவேன் கண்டிப்பா உங்களுக்கு அடுத்த கட்டமான ஒரு படம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அவர் ரொம்ப ஷையா சார், டைரக்டர் சார் ரொம்ப ஷையா, ரொம்ப ஷை. அதான் ஹீரோயின் பக்கத்துல உட்கார ரொம்ப இன்டர்வியூ கொடுக்க மாட்டேன். அவர் கோயிலுக்கு போறதே கரெக்டா போடுற கதிர் ஷெட்யூல் போடும்போது நான் வர மாட்டேன், இன்டர்வியூ கொடுக்க மாட்டேன். அப்படி நம்ம பேசக்கூடாது, நம்ம படம் பேசணும்ன்றது அவர் ரொம்ப நான் பேசக்கூடாது, என் படம் பேசணும்ன்ற கண்டிப்பா பேசணும். ட்ரெய்லரே பேசுது, படம் வந்து மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆகணும். நிச்சயமா நீங்க ரொம்ப எனர்ஜெட்டிக்கா நல்லா யோஸ் பண்றீங்க. கங்க்ராச்சுலேஷன் சார். நானும் கதிரை பார்க்கும்போது நான் ஆச்சரியப்பட்டேன். லுக் எல்லாம் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ஆமா சார். அது இல்ல அண்ணா இப்பலாம் அந்த லுக் எல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணிடுவாங்க. ஓகே தான் சார். ஒருத்தர் ஹீரோவா வந்துட்டே இருக்காங்க. அஜய் ப்ரோ வச்சு பண்றாரு, அடுத்து என்ன வச்சும் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். கண்டிப்பா அப்படியே பூந்து வந்தோம்னா அது நல்லா வந்துட்டு இருக்கீங்க. நல்லா இருக்கு. உங்க படங்களை வரிசையா பார்த்துட்டு இருக்கேன். இன்னும் நல்லா சிறப்பா வரணும் கதிர். தேங்க்யூ சார். இந்த ஃபுட்டேஜை கட் பண்ணாம போடுங்க தயவு செய்து. அருண் பிரபு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 3 minutes வர ட்ரெய்லரில் ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 மினிட்டுக்கு அப்புறம் தான், 1.5 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் ஹீரோவே என்ட்ரி கொடுக்க வைக்கிறீங்க. இந்த கட்ஸ் தெரியுது, இது யூஸ்வலான ஒரு பொலிட்டிக்கல் த்ரில்லர் இல்லை அப்படின்னு தெரியுது.
நானும் என் ஒய்ஃபும் உட்காந்து இந்த ட்ரெய்லர் பார்த்தோம். பார்த்து நான் முன்னாடியே பார்த்துட்டேன், ஆஃபீஸில் பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் வீட்டில் வந்து பிக் ஸ்க்ரீனில் பார்க்குறேன். பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க எக்ஸ்பிரஷனே பார்த்துட்டே இருக்கும்போது நல்லா ரசிக்கிறாங்க தெரியுது. அப்புறம் முடிச்ச உடனே எதுவும் பேசாமே இருக்காங்க. விஜயாண்டனி கூட என்ன பேசாம இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டேன். டக்குன்னு எழுந்திரிச்சிட்டாங்க. யார் டைரக்டர் அப்படின்னாங்க. அருவி வாழ் அதான் அப்படின்னு போயிட்டாங்க. இந்த அதான் இருக்கு இல்லையா, இங்கதான் நீங்க இருக்கீங்க. இப்படி நிறைய மக்களுடைய மனசுல இந்த அதான் இருந்துட்டு இருக்கு. ஏன்னா நீங்க கொடுத்த படம் அப்படி அருவி ஆகட்டும் வாழ் ஆகட்டும் ரெண்டுமே பெஞ்ச்மார்க் ஃபிலிம்ஸ். யூ ஆர் நாட் ஆர்டினரி டைரக்டர், டெஃபினெட்லி யூ நாட் ஆர்டினரி டைரக்டர். ஸோ பெருசா எதிர்பார்க்கிறேன். ட்ரெய்லர்ல அந்த டிஃபரன்ஸ் தெரியுது. சி ஒரு பொலிட்டிக்கல் த்ரில்லர் தான், பட் சம்திங் இஸ் டிஃப்ரெண்ட். எக்கச்சக்கமான கட்ஸ், எக்கச்சக்கமான ஷார்ட்ஸ் வச்சிருக்கீங்க. ஈவன் இதுல எதுவும் இருக்குடா அப்படின்னு சொல்ல வைக்கிறீங்க. ஆல் தி பெஸ்ட். டெஃபினட்டா இந்த படம் பெரிய ஹிட் ஆகிறதுக்கான நம்பிக்கையை நீங்க எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ. சூப்பர் சார். நெக்ஸ்ட் விஜய் அந்த மாறுதோ ஃபேண்டாஸ்டிக். அது அந்த ஹூக் லைன் மழை துளி அதானே, சிறு மழை துளின்னு நினைக்கிறேன். அது திரும்ப திரும்ப அந்த இடம் கேட்டுட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. மியூசிக் டைரக்டராகவும் சரி, இந்த படத்தை தெரியும் எனக்கு. நீங்க தனஞ்சயன் சார் சொன்ன மாதிரி நீங்க அருண் பிரபு எவ்வளவு மதிக்கிறீங்கன்னு தெரியும். பிகாஸ் நான் வந்து அருணுடைய என்ன சொல்றது ஃபாலோயர்னே சொல்லுவேன். நான் டிஃப்ரெண்டான டைரக்டர்ல அவர் ஒன் ஆஃப் த பெஸ்ட். ஸோ நீங்க அவரை செலக்ட் பண்ணதுல எனக்கு ரொம்ப ஹாப்பி. அதுவும் நாங்க டைரக்டர்ஸ் நான் அருணை எந்த இடத்துல வச்சிருக்கோமோ அதே அளவுக்கு இன்னும் சொல்ல போனா அதுக்கு மேல டிஜே சொன்ன மாதிரி அதுக்கு மேல நீங்க வச்சிருக்கீங்க. அதுக்காகவும் எஸ் டைரக்டரா ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். பெரிய ஹிட் ஆகும், பெரிய ஹிட் ஆகும். வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கேள்வி சார். நான் வந்து உங்களுடைய இன்ட்ரடக்ஷன்லயே சொன்னேன், காலையிலே பியூட்டிஃபுல்லான அனௌன்ஸ்மெண்ட் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. பிச்சைக்காரன் படமே நாங்க அவ்வளவு ரசிச்சோம். உங்க ரெண்டு பேர் காம்பினேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சது. காலையில நூறுசாமி அதனுடைய ஃபர்ஸ்ட் லுக் டைட்டில் மாதிரி ரிலீஸ் பண்ணிருந்தீங்க. அந்த படத்தை பத்தி சின்ன ஒரு அப்டேட் எங்களுக்காக சொன்னீங்க. வில் பி ரியலி ஹாப்பி. ஒரே ஒரு அப்டேட் தான், அதுல நான் இருக்கேன்னு நினைக்கிறேன். தானே சார்? இல்ல, பிச்சைக்காரன் வந்து உங்களை எந்த அளவுக்கு எக்ஸைட் பண்ணுச்சோ டெஃபினட்டா அதை விட ஒரு இன்ச்சாவது அதிகமா இதை எக்ஸைட் பண்ணுவாங்க. சூப்பர் சார். டெஃபினட்டா கண்டிப்பா ஒரு அப்டேட் போதும் சார், வேற லெவல்ல இருக்கு. அந்த ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டே நாங்க தான் சார் ஹோஸ்ட் பண்ணுவோம். தேங்க்யூ சார். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. சக்தி திருமகன் விஜயாண்டி சாரோட 25வது திரைப்படம். தனஞ்சயன் சார் சொன்னாரு ஒரு சாம்ராஜ்யம் அப்படின்னாரு. அவரு ராஜா மட்டும் கிடையாது, அவருடைய சாம்ராஜ்யத்துல அவர் வேலைக்காரனும் கூட. எல்லா விதமான வேலைகளையும் அவர் ஒருத்தர் மட்டுமே வந்து எடுத்து செஞ்சுட்டு இருக்காரு. அதனால வந்து ஒரு வேலைக்காரனுடைய பெயினும் அவருக்கு தெரியும். ரொம்ப ரொம்ப விஜயாண்டி சாரை நினைச்சு ரொம்ப பெருமைப்படுற விஷயம் என்னன்னா, நிறைய புதிய இயக்குநர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிறாரு. அது புதிய இயக்குனரா இருக்கட்டும், கேமராமேனா இருக்கட்டும், எடிட்டரா இருக்கட்டும். நல்ல கதை இருக்கா, விஜயாண்டியுடைய ஆபீஸ் கதவு திறந்திருக்கும். சோ அப்படி ஒரு கேட்டை வந்து எப்படி சூப்பர் பிலிம்ஸ் ஒரு ஆபீஸ் இருந்துச்சோ அப்படி ஒரு ஆபீஸா விஜயாண்டி சாரோடைய ஆபீஸ் இருக்கு. அவருக்கு நிறைய வெற்றிகள் கிடைக்கணும்னு எல்லாம் இறைவனை வேண்டிக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது இந்த மேடையில் இருக்கிறதுக்கு. சார் தங்களுக்கு தெரியாது ஏதும் இல்லை. அடுத்ததாக நான் என்ன கேட்பது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். வன்னிமயில் திரைப்படம் பற்றி ஏதாவது கொஞ்சம் லைட்டா அப்படி தெரியும். அந்த திரைப்படத்துடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்குது, கூடிய விரைவில் ரிலீஸ் ஆகும். அருண் பிரபுவை பத்தி நான் ரொம்ப பேசணும். ஏன்னா விஜயாண்டி சாருடைய ஃபங்க்ஷன் 25வது திரைப்படமா வந்து கேப்டன் பிரபாகரன் 100வது திரைப்படம். நம்ம வந்து அந்த டயத்துல எல்லாம் 100வது திரைப்படம்ங்கிறது ஒவ்வொரு ஹீரோவுடைய மைல்கல்லா இருக்கட்டும், 100வது நாளுங்கிறது பெரிய மைல்கல்லா இருக்கும். இப்பெல்லாம் வந்து அந்த 100வது நாள்ங்கிற போஸ்டர்லாம் நம்ம பார்க்க முடியாது. 25வது நாள் பிளாக் பஸ்டர். சார் வந்து லிஸ்ட் மாதிரி பிளாக் பஸ்டர் போட ஆரம்பிச்சிட்டாரு. சோ சாருடைய கான்பிடன்ட். சோ இந்த 25வது திரைப்படம்ங்கிறதே 100வது நாளுக்கான அந்த உழைப்பு, 20 வருஷம் அவருடைய உழைப்பு தான் வந்து இந்த 25வது திரைப்படம். நிறைய ஹீரோக்களுக்கு அந்த 100வது திரைப்படம் ஓடாம போயிருக்கு. ஆனா விஜயாண்டி சாருக்கு மிகப்பெரிய ஹிட்டு விஜயகாந்த் சாருக்கு மிகப்பெரிய ஹிட்டு கிடைச்சு, அதே மாதிரி சக்தி திருமகன் மிகப்பெரிய வெற்றி அடையும். சில படங்கள் வந்து நம்ம வந்து திரும்ப திரும்ப பார்ப்போம். அதுவும் நம்மளவே பெரிய டைரக்டர்ஸ் நிறைய இயக்குநருடைய படங்கள் பார்த்து பார்த்து நம்ம கத்துக்கிட்டு இருக்கோம். அப்படி நான் நிறைய டைம் பார்த்த திரைப்படம் அருமை. அந்த படத்துடைய பிரசன்டேஷன், அந்த படத்துடைய திரைக்கதை பெரிய ஃபேன். அருள் நான் உங்களுக்கு லாஸ்ட் டைமே உங்கள்கிட்ட சொன்னேன், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
உங்களுக்கு நிச்சயமா இந்த படத்துடைய ப்ரெஷர் இருக்கும். ஆனா அற்புதமான ஒரு தயாரிப்பாளர், ஹீரோங்கிறத தாண்டி அற்புதமான தயாரிப்பாளர் கிடைச்சிருக்காரு. உங்களுக்கான என்ன தேவையோ அது முழுமையா கொடுத்து, அது ரொம்ப ரொம்ப ரேர். அப்படி ஒரு தயாரிப்பாளர் கிடைக்கிறது. தயாரிப்பாளரா ரொம்ப அற்புதமான ஒரு தயாரிப்பாளர் விஜயாண்டி சார். அவருக்கு இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். நிறைய நேரங்கள் நம்ம சோர்ந்து போகும்போதோ இல்ல நம்ம சில மனிதர்களை பார்த்து நான் விஜயாண்டி சாரை யோசிப்பேன். அவர் எவ்வளவு வெற்றி தோல்வி அடிபட்டு விழுந்து எழுந்து அவருடைய ஜர்னி இருக்குல்ல, ஜர்னியே என்ன மாதிரியான இயக்குநர்களுக்கு, என்ன மாதிரியான ஒரு நண்பனுக்கு எனக்கு பெரிய ஒரு லெசனா இருக்கு. அவர் பார்க்கும்போது எனக்கு ஒரு எனர்ஜி வரும். நமக்கு மட்டும் நடக்கல, லைஃப்ல எல்லாருக்கும் ஒரு அப் அண்ட் டவுன் இருக்கும், வெற்றி கிடைக்கும். ஆனா அந்த உழைப்பை மட்டும் விடவே கூடாது. இந்த இடத்துல விஜயாண்டி சாருடைய இந்த மேடைக்கு அவருடைய உழைப்பு முழுக்க முழுக்க காரணம். இந்த அவருடைய ஜர்னியில நானும் ஒரு அங்கமா இருந்ததுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. அப்படிப்பட்ட நண்பர்கள் நமக்கும் கிடைச்சா நம்மளும் வந்து வாழ்க்கையில வேற லெவல் போலாம். கண்டிப்பா. ஆமா, சூப்பர். தேங்க்யூ சோ மச் சார். தேங்க்யூ. மித்ரன் சார், we would like to hear from you. நீங்க சொல்லுங்க, how special இந்த தருணம் உங்களுக்கு. எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலா சாரோட நான் வந்து உத்தம் பண்ணேன் 15 வருஷத்துக்கு மேல ஆச்சு. 15 இயர்ஸ்க்கு முன்னாடி அவர் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி இருக்காரு. ரொம்ப ரொம்ப கஷ்டம் சினிமாவில் அது மாதிரி இருக்கிறது. உருவம் மட்டும் இல்லை, உள்ளமும் அப்படியே தான் இருக்கு. திடீர்னு ஃபோன் பண்ணுவாரு, தனுஷ் சார் மாதிரி தான். திடீர்னு ஃபோன் பண்ணிட்டு ஏதாவது ஒரு இந்த படத்துல என்ன சாங் வருதுன்னு கேட்டு அப்படி வச்சிருவார் ஃபோனை. அது மாதிரி தான் வரும். சார் அடுத்து என்ன படம் பண்றீங்க, அது யார் சார் ஹீரோயின், ஹீரோ யார் சார் அப்படின்னு கேட்டு டக்குன்னு ஃபோன் வச்சிருவாரு. ஸோ எப்பயும் போல ஒரே மாதிரி பழகுற ஒரு கேரக்டர். ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். 25 படங்கிறது முக்கியம் இல்லை, அந்த 25 படம் தனித்தனியா தெரியுது. எல்லா படமும் டைட்டில்ஸ் இன்க்ளூடிங் பிச்சைக்காரன், காளி, நான் நிறைய படங்கள் பார்க்கல, ஆனா அந்த டைட்டில்ஸ் எல்லாம் சல்லம் வந்துட்டே இருக்கு. உங்களை பார்க்கும்போது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும், அது உங்க படத்துலயும் இருக்கு. முக்கியமா புது இயக்குனருக்கு நிறைய வாய்ப்பு கொடுக்குறீங்க. தனஞ்சன் சார் சொல்லிட்டாரு, அவரு அருவி டைரக்டர் வந்து அவர்கிட்ட சொன்ன மாதிரி நீங்க எல்லாத்துலயும் சொல்லியிருக்கீங்க, என்கிட்டையும் சொல்லியிருக்கீங்க. உங்க படம் மட்டும் இல்லை சார், அந்த ஆரண்ய காண்டம், அருவி, இந்த மாதிரி தமிழ் சினிமால ரொம்ப முக்கியமான படங்களை வந்து அவர் கொண்டாடுவாரு. அந்த இன்ட்ரெஸ்ட், அந்த விஷயங்கள் தான் அவர் இன்னைக்கு வரைக்கும் வந்து அதை ஹோல்ட் பண்ணுது. இதே மாதிரி உங்களோட பயணங்கள் தொடர்ந்து சார். 25ல ரொம்ப கம்மி, நிறைய படங்கள் பண்ணுங்க. என்னோட விஷஸ் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் சார். ஜிஎன்ஆர் சார், உங்க ஸ்டைலிஷ் பயங்கரமா இருக்கு, ஸ்வாகியா வந்திருக்கீங்க. சொல்லுங்க, எல்லாரும் விஷயம் செய்யுங்க. அதுக்கும் அவரு தான் காரணம். அப்படியா? ஸ்டைலிஷ்டாகவும் இருக்கீங்களா சார்? எவ்வளவு பரிமாணங்கள் சார்? இன்ஸ்பிரேஷன் ஆல்மோஸ்ட் ஒரு 18 இயர்ஸ் பழக்கம், ஃப்ரெண்ட்ஷிப் நினைக்கிறேன். முதல்ல சசிக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். சசி கூட மறந்துருப்பாரு. அவரோட முதல் படம், ஐ மீன் உங்க காம்பினேஷன்ல டிஷ்ஷும் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போதான் எனக்கு முதல் படம் பண்ற வாய்ப்பு கிடைச்சது. ஜெமினி ஃபிலிம்ஸ்ல இருந்து நினைத்தாலே நிற்கும். அப்போ எனக்கு ஒரு மியூசிக் டைரக்டர் வந்து சசி வந்து மியூசிக் சென்ஸ் தெரியும் எனக்கு. ஸோ நான் சசிகிட்ட அப்பப்போ பேசும்போது சொன்ன மாதிரி ஒரே வார்த்தை சொன்னார், ஜஸ்ட் விஜய் ஆண்டனி போய் பாருங்க, மீட் பண்ணுங்கன்னு. போய் மீட் பண்ணேன். அதுக்கப்புறம் நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஐ திங்க் அவர் பண்ண படங்கள்ல அதிகமாக மியூசிக் பண்ண நான் தான் டேரக்டர்ஸ் இல்லை, 3 படம் பேக் டு பேக் பண்ணோன்னு நினைக்கிறேன். நினைத்தாலே நிற்கும், யுவன் யுவதி அண்ட் ஹரிதாஸ் இல்லை. அதில் வந்து எனக்கு விஜய் ஆண்டனினா முதல்ல ஞாபகத்துக்கு வருது என்னன்னா அந்த சர்ப்ரைஸுங்கிறது தான். திடீர்னு ஒரு அதிர்ச்சி இது கொடுப்பாரு. அது எனக்கு எப்படி சொல்றதுன்னா, இப்போ இந்த பன்னாரஸ் பட்டு கட்டி பாட்டு அந்த கம்போசிங் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு விஜய். நீங்க அதாவது லிரிக்ஸ் வந்து ரொம்ப, அதாவது எதுவுமே இல்லை, நம்ம உட்காந்துட்டோம், கம்போசிங் போயிட்டோம். ஈஸியர்ல அங்க ஒரு ரெசார்ட் ஒன்று போனோம்ல, அங்க போயிட்டு வந்துட்டோம். எதுவுமே இல்லை, சும்மா கீபோர்ட் பண்ணிட்டீங்க, லிரிக் பேப்பர்லாம் வரல, எதுவுமே வரல. விஜய் ஸ்டார்ட் பண்ணலாமா, ஏதாவது பேசுவோமான்னு பேசுவோம். இல்லை நான் வெயிட் பண்ணுங்க. அப்புறம் கரெக்டாக அண்ணாமலை வந்து கொடுத்தாரு. 4 லைன் தான் கொடுத்தாரு. பன்னாரஸ் பட்டு கட்டி அப்படின்ற ஒரு 4 லைன் இருக்கும் இல்லையா, அதுதான் டக்குன்னு எடுத்தாரு. பேப்பரை கொடுத்தோடனே நேர பாட ஆரம்பிச்சாரு. பன்னாரஸ் பட்டு கட்டி அப்படின்னு, மல்லிகைப்பூ கொண்ட வச்சு அப்படின்னு போட்டாரு. சிங்கப்பூ சீமாட்டி அப்படின்னு என் மனசாக்கி எடுத்தா, அவ்வளவுதான் இருந்தது. அப்புறம் என்ன கண்டினியூ அப்படியே அந்த ஃப்ளோல வராரு. பியா பியா பியான்னு அப்படி போக ஆரம்பிச்சிட்டாரு. ஆக்சுவலா அதுதான் ஹூக் லைனா இருந்தது. அது நான் மறக்கவே மாட்டேன். அந்த படம் காப்பி ரெடி ஆயிடுச்சு. டபுள் பாசிட்டிவ் வந்துட்டு சன் பிக்சர்ஸ் அந்த டீம் வந்து பாக்குறாங்க. பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. முதல்ல இந்த படத்தை ஒரு ரீமேக் படத்துக்கு இப்படி ஒரு வரவேற்பு, இப்படி ஒரு ஓப்பனிங் கிடைச்சது காரணம் என்னன்னா விஜய் ஆண்டனி தான். ஏன்னா அதை வந்து எப்பவுமே நான் சொல்லுவேன், அதுல ஒரு ஆல்பமாவே ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி அழகாய் பூக்குதே சாங்,
ஸோ இதுதான் வந்து அவர் எப்பவுமே ஒரு சடனாக ஒரு பெரிய பிளானிங்கும் பெரிய இதெல்லாம் கிடையாது. அப்படியே போவோம், போயிட்டு டக்குன்னு ஒரு விஷயத்த டிஸ்கஸ் பண்ணுவோம். மியூசிக் பற்றி பேசுறது கம்மியாக தான் இருக்கும், பட் ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுங்கிறது அந்த இதுதான் எப்பவுமே இருக்கும். அதே மாதிரி திடீர்னு ஒரு 2வது படம் போயிட்டு இருக்கும்போது ஹரிதாஸ் அந்த படம் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு குமார் எனக்கு ஒரு சின்ன ஒரு இது யுவனிதி பண்ணிட்டு இருக்கும்போது நான் ஃபோட்டோஸ் எடுப்பேன். ஸோ ஐ திங்க் நான் தான் முதல்ல அந்த ப்ளூ ஷர்ட் போட்டு அந்த இதில் எடுத்துன்னு நினைக்கிறேன். அதுதான் ஒரு நாள் வச்சிருந்தாரு. அது பட் குமார் எனக்கு கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுக்கிறீங்களா அப்படின்னாரு. எடுக்கிறேன் விஜய் அப்படின்னு, ஈஸியாக போகலாம் அப்படின்னு போயிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த அண்ணா சார் கரெக்டாக போகும்போது சொல்றாரு, குமார் நான் நடிக்க போகிறேன் படத்தில் அப்படின்னாரு. இன்னும் இது 2வது சர்ப்ரைஸ் பெருசா இருக்கே அப்படின்னு. பட் அந்த டைம்ல நான் ஒரு பயங்கரமா எவ்வளோ அவரை பிடிச்சி டிஸ்கரேஜ் தான் பண்ணிட்டு இருந்தேன், பண்ணக்கூடாது. ஏன்னா இவ்வளோ இந்த ஒரு மியூசிக் டைரக்டர் இப்போ எனக்கு ஆக்சுவலாக இந்த சாங் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கு. இந்த ஒரு மியூசிக் டைரக்டர் எப்படி நான் மிஸ் பண்ண முடியும்? மற்றவங்க எல்லாரும் அவ்வளோ என்ஜாய் பண்றாங்க, நான் பார்த்துட்டேன்ல அது எல்லாமே. ஸோ அதனால தான் நான் வந்து அவர் இது பண்ணேன். பட் அதை மீறி வந்து அடிச்சு வந்து தூள் கிளப்பி இந்த இடத்துல நிற்கிறாரு. அது உண்மையிலேயே ஒரு பெரிய கட்ஸ் தான் விஜய். உங்களோட பெரிய இன்னொரு சப்போர்ட் பாசிட்டிவ் எனர்ஜி. சார் சொன்ன மாதிரி எவ்வளோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எவ்வளோ பார்த்தாலும் இதெல்லாம் தாண்டி வரணும், இதெல்லாம் ஒண்ணுமே லைஃப்லங்கிறதுக்கு நிறைய பேருக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருந்திருக்கீங்க. இன் தட் வே ஐ திங்க் ரியலி ஷுட் தேங்க் யூ ஃபார் தட். அண்ட் இது ஒரு 25th ஃபிலிம் அப்படிங்கிறது என்ன ஸ்பெஷல்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச டேரக்டர். நான் அவரை மீட் பண்ணதில்லை, பேசினதில்லை, பட் உங்க அருவி எனக்கு தெரியும். ரொம்ப ரொம்ப ரசிச்சு பார்த்த படம். அந்த ஒரு தெரியும் அந்த டைம்ல ஒரு சின்ன ஒரு பட்ஜெட்ல அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபிலிமா பண்ணியிருக்கீங்க. அந்த வால் படம் நான் பார்த்ததில்ல, பட் ஐ நோ ஹர்ட் அபவுட் இட். நான் கண்டிப்பா இதுக்கப்புறம் போய் இந்த படம் பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னோ லைக் அவர் சொல்லும் போது ஒரு இன்டர்வியூ மட்டும் சொல்லும் போது அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. என்னை பத்தி பேசுற மாதிரி, நம்ம டேரக்டர்ஸை பத்தி பேசுற மாதிரி இருக்கு. ஒரு டேரக்டரை வந்து எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணணும், எந்த அளவுக்கு அதிகபட்சமா அவர் வந்து தலையில் தூக்கி கரெக்டான இடத்துல உட்கார வைக்கணுங்கிறத தெரிஞ்ச ஒரு மனுஷர் அவர். அது எப்பவுமே நான் மியூசிக் டைரக்டரா இருக்கும் போதுல இருந்து பார்த்துட்டு இருக்கேன். விட்டு கொடுக்கவே மாட்டாரு, எங்கேயுமே விட்டு கொடுக்க மாட்டாரு. ரொம்ப தைரியமா சண்டை போடுவார், நம்மளுக்கெல்லாம் போடுவாரு. அது மாதிரி ஒரு விஷயம் தான். அண்ட் இந்த படம் மிகப்பெரிய சக்சஸ் ஆகும் கண்டிப்பா. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. விஜயன் சார் வந்து கதை சொன்னேன். 25 படங்கள் ஆயிடுச்சு சார். அடுத்த பிளாக் பஸ்டர் ரெடி சார். லைக் விஜயன் சார் வந்து எப்பவுமே எல்லாரும் சொன்ன மாதிரி ரொம்ப ஹார்ட் ஒர்க் தான். நான் தூங்கவே மாட்டாரு. நான் அவர்கிட்ட கேள்வியாவே கேட்டிருக்கேன், சார் நீங்க ஏன் தூங்க மாட்டீங்க அப்படின்ட்டு. அது சொன்னது ப்ரொடியூஸ் பண்ணி பாருங்க சார் அப்படின்னு. ஸோ சார் ரொம்ப சூப்பரா இருக்கு ட்ரெய்லரு. ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூர் ஃபிலிம் சார். ஆக்சுவலி அருண் உங்களோட பெரிய ஃபேன் நானு. ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் திஸ். எனக்கு ரொம்ப பிடிச்ச இண்டஸ்ட்ரியில நான் வந்திருக்கேன். அதுல வந்து என்ன டைரக்டரா அந்த பொசிஷன் கொண்டு வந்தது சார் தான். அதுக்கு சார் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஆக்சுவலி இப்போ இருக்க டைம்ல வந்துட்டு 25 days ஒரு படம் ஓடுறதுன்றது பெரிய சக்சஸ். அதுல ஒரு ஹீரோ 25th படம் பண்றாருன்றது உண்மையிலே பெரிய சக்சஸ். அது ரொம்ப சூப்பர் சார். நான் ஃபர்ஸ்ட் ஆனா சாரி என்னன்னா எதுவுமே எனக்கு தெரியாதுன்னு ஸ்டார்ட் பண்ணுவார். மியூசிக் அவர் சொல்லும்போது எனக்கு ஸ்டார்டிங்ல மியூசிக்கே தெரியாது சார் அப்படின்னாரு. ஆனா பார்த்தோன்னாக்க ஒரு மண்டையில சுருன்னு வரும், அந்த பாட்டு இட்டு கொடுப்பாரு. ஸோ எல்லா விஷயத்தையுமே கான்பிடண்டா தைரியமா செய்வார். அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது சார். உங்ககிட்ட ரொம்ப அந்த ஹார்ட் ஒர்க் அது எல்லாருக்குமே தெரியும். உங்ககிட்ட வந்து ஒர்க் பண்றவங்க எல்லாருமே அவங்க கிட்ட இருந்து கத்துப்பாங்க. ரெண்டாவது ரொம்ப கான்பிடண்டா ஒரு விஷயத்த நீங்க செய்வீங்க. அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிளஸ்ஸா இருக்கும். நான் நிறைய இடத்துல ஃபாலோ பண்ணியிருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். இங்க ஸ்டேஜ்ல ஆக்சுவலா நீங்களுமே உங்களுக்கு ஒரு படம் பண்ணிருக்கீங்க, நீங்களே இந்த லிஸ்ட்ல வர வேண்டியதுதான். தேங்க்யூ சார். சூப்பர். தேங்க்யூ சோ மச். அடுத்ததாக நடந்துச்சு அந்த ஆக்சிடென்ட் வந்துட்டு இட் வாஸ் குவைட் ஷாக்கிங். அதுக்கப்புறமா அவர் அதுல இருந்து வெளியே வந்து திருப்பி கம்ப்ளீட்டா வந்துட்டு ஒரு நார்மல் லைஃப்குள்ள திருப்பி இதே மாதிரி படங்கள் பண்ணி ஒரு வாட்டி ஈவினிங் மீட் பண்ணி அவர் பண்ண பாட்டெல்லாம் இதெல்லாம் சுக்கரன் எல்லாம் பண்றதுக்கு முன்னாடி அவர் பாட்டெல்லாம் போட்டு காமிச்சிட்டு கிளம்பி ஸ்பென்சர்ஸ் வரைக்கும் போகலாம் அப்படின்னாரு. நான் இப்ப வேற எங்கேயோ போகணும் இல்ல வரல அப்படின்னு சொல்லிட்டேன். நான் ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணாரு போலான்ட்டு. நான் வரல, பெருசா காசு கிடையாது, இருந்தாலும் நான் எப்படியோ அச்சீவ் பண்ணி ஆகணும்னு உடனே போய் ஏதோ லோன் போட்டு காரை வாங்கி அப்படி ட்ரை பண்ண ஆரம்பிச்சு, கோமால இருந்து எந்திரிச்சு வெளியே வந்து ட்ரை பண்ண ஆரம்பிச்சு. அப்புறமா தான் சுக்கரன் நடந்தது. அதுல இருந்து ஒரு மியூசிக் டைரக்டரா சக்சஸ்ஃபுல்லா ஆயிட்டாருன்னு நினைக்கும் போது பார்த்தா அங்கிருந்து நான் நடிக்க போறேன் அப்படின்னு சொல்லி ப்ரொடியூசராகவும் நடிகனாகவும் ஆகி அதுல இருந்து ஒரு பாயிண்ட்ல பார்த்தா பிச்சைக்காரன் 2ல வந்து And Tripti also, thank you for all the messages I think sent for the song. And thank
போயிடலாமா? போயிடலாமே, நாங்க பார்த்துட்டே இருந்தோம் அதுக்காக. Yes, sure. Yes, can we please have the track?